குழந்தை இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். வியாழக்கிழமை நவநாளிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற அனைத்து குழந்தை ஸ்ரீ பக்தர்களை ஆசீர்வதிப்பீராக. நம்புங்கள், நல்லது நடக்கும் என்ற அந்த விசுவாசத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிற மக்களை இந்த குழந்தை இயேசுவை போற்றி புகழ, குழந்தை இயேசு வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்த இந்த சென்றொரு மாதத்திலே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற உம்முடைய அருள் வாக்குக்கு நாங்கள் இந்த நாளிலே பக்தி பற்றுதலோடும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் ஜெபிக்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு இந்த வியாழக்கிழமை நவநாளிலே ஆசீர்வதிப்பீராக. குழந்தை இயேசுவே, எங்கள் குறைகள் களையவே குடும்பமாக அழைக்கிறோ, குரலை கேட்பாயே, குரலை கேட்பாயே. குழந்தை இயேசுவே, குறைகள் களையவே குழந்தை இயேசுவே, குறைகள் களையவே. பாவம் பிடித்தம்மை ஆழ்கிறது, பாசம் பிடித்தம்மை ஆழ்கிறது. பாவம் பிடித்தம்மை ஆழ்கிறது, பாசம் பிரித்தம்மை ஆகிறது. பரிவுடன் விடுதலை தந்திடுவி, பரிவுடன் விடுதலை தந்திடுவி. பாடலை பாடலை கேட்டிடுவி, குழந்தை இயேசுவே.
இயேசுவே எங்கள் குறைகள் களையவே குடும்பமாக அழைக்கின்றோ குரலை கேட்பாயே குரலை கேட்பாயே. குழந்தை இயேசுவே எங்கள் குரலை கேட்பவரே, எங்கள் வேதனையில் எங்களுக்கு ஆறுதல் அளிப்பவரே, வியாழக்கிழமை இந்த நவநாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றையுமே நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். குழந்தை இயேசு எங்கள் வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டியாக, நானே உலகின் ஒளி, நானே நல்ல ஆயன், நானே உங்களுக்கு அருமருத்து என்று வெளிப்படுத்திய குழந்தை இயேசுவே எங்களுக்கு வாழ்வு தருபவரே, ஒளியானவரே, அக்கினியானவரே, அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தக்கூடியவரே, வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, ஆற்றல் தருபவரே, வழியானவரே இயேசுவே, குழந்தை இயேசுவே, குழந்தை உள்ளம் கொண்ட இயேசுவே, கனிவுள்ளவரே, அன்பானவரே, அன்பு மன்னிக்கக்கூடிய வல்லமை கொண்டவரே இயேசுவே, பாவியாக இருக்க ஒவ்வொரு மக்களையும் அன்பு செய்கிறது வியாழக்கிழமையிலே இதோ ஒவ்வொரு பாவியை நீ மன்னிக்கின்றேன். நீதிமான்களை அழைக்க அல்ல, மாறாக பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி பாவிகளை தேடி வந்து மீட்பதற்கும் பாவிகளை மன்னிப்பதற்கும் இதோ நீ தயாராக இருக்கின்றேன். குழந்தை இயேசுவே உம்மிடத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த வியாழக்கிழமையிலே வேண்டி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருமே குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, இன்னும் குடும்ப சமாதானத்திற்காக, இன்னும் பல்வேறு தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, இன்னும் கல்லூரி படிப்பில் இடம் கிடைப்பதற்காக, இன்னும் குரூப் எக்ஸாம் தேர்விலே வெற்றி பெறுவதற்காக என்று பல தேவைகளை மனத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்கிற இந்த உள்ளங்களிலே அருளத்தை வழிவிடாக என் அருள் உனக்கு போதும் என்று உங்களுடைய வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ராஜாவே, உங்களுடைய அருள் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய அருள் எங்களை நிலைத்திருக்க செய்கிறது. இதைத்தான் இந்த வியாழக்கிழமை முதல் வாசகத்திலே பவுலடியார் கொரிந்தியர் மனதிலே அருமையாக சொல்லுகின்றார். இதோ நான் 13வது திருத்தூதராக கடவுளை எனக்கு வெளிப்படுத்த தோன்றினான். காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று நான் இருக்கிறேன். இதோ கடவுளுடைய அருள் என்னை வாழ செய்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்றுமில்லை, நான் திருத்தூராக இருக்க தகுதியற்றவர் என்று தன்னுடைய அந்த நிலையை உணர்ந்தவராக ஆண்டவருடைய அருள் எப்பொழுதும் வாழ செய்கின்றது. ரோமிய மடலிலே பவுலடியார் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிறார், பாவம் பெருகிய இடத்திலே கடவுளுடைய அருளானது பொங்கி வருகிறது என்று சொல்லுகின்றார். ஆகவே குழந்தை இயேசு அருள் பாலிப்பவராக, ஒவ்வொருவருக்கும் அருளை கொடுப்பவராக, ஒவ்வொரு அருளாலும் நிறைவுபடுத்தக்கூடியவராக, கவலைகளோடும் கண்ணீரோடும் தங்களுடைய வாழ்நாளிலே மன்னிப்பு உண்டா, தங்களுடைய வாழ்விலே ஏதோ செய்த தவற்றுக்கு மீட்பு உண்டா என்று கவலையோடு கண்ணீரோடு ஜெபிக்கூடிய உள்ளத்திலே அஞ்சாதே மகனே, மகனே, உன் கண்ணீரை காண்கின்றேன் என்று ஆண்டவர் அரவணைத்து அன்போடு குற்றங்களை மன்னிப்பவராக, பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, புது வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போமா? தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 7ஆம் அதிகாரம் 36லிருந்து 50 முடிய. பரிசேயரில் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயரை வீட்டுக்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய கால்களை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயரை கண்டு, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவர் யார்? எத்தையவர் என்று அறிந்திருப்பார். இவர் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து,
சீமோனே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமாக ஒருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களில் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீ சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உடைய வீட்டுக்கு வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நானும் வந்து சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செய்க என்றார். இது வாழ்வுதல் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான குழந்தை இயேசுவின் பக்தர்களே, இந்த வியாழக்கிழமை நாளிலே அருமையான இறை வார்த்தை ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். அந்த பாவியான பெண் இயேசு விருந்துண்ண வருகிறார் என்று சொன்னவுடனே அந்த இறை ஆட்சியிலே அவர் பங்கெடுக்க ஆர்வத்தோடு பரிசேயர் அந்த வீட்டிலே இயேசு உண்ண வந்தாலும், இந்த பாவியான பெண் தன்னை பற்றி எப்படி இந்த உலகத்திலே அவதூறு சொன்னாலும், தனக்கென்று ஒரு முத்திரையை குத்தினாலும், இவள் ஒரு பாவி, இவள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவன் என்று அங்கீகரித்தாலும் அதை கண்டும் கேட்காமல் தன்னுடைய வாழ்விலே அவள் அந்த பரிசேயர் வீட்டுக்குள் வருகின்றார். என்னை பற்றி எப்படியும் சொல்லட்டும், ஆனால் எனக்கு இயேசு ஒருவரே போதும். அவருடைய அந்த அழகான கண்கள் என்னை பார்க்கட்டும், அவருடைய அழகான கண்கள் என்னை தொடட்டும் என்று அந்த ஒரு இறை ஒளியிலே அவள் ஆட்கொள்ளப்பட வந்து கண்ணீரோடு தன்னுடைய பாவங்களை இயேசுவிடத்திலே அறிக்கையிட்டவளாக, மனம் நொந்தவளாக, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் வெறுரசு நெருங்கிவிட்டது என்ற உங்களுக்கு ஏற்ப இந்த பெண் நடுங்கி அச்சத்தோடு கலக்கத்தோடு இல்லாமல் இயேசுவிடத்திலே துணிவோடு வந்து, எத்தகைய ஒரு முத்திரை இந்த உலகத்திலே நீ பாவி என்று சொன்னாலும் இயேசு என்னை மன்னிப்பார், இயேசு என்னை இறையாட்சியிலே ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையிலே அந்த பெண் கண்ணீரோடு கொடுக்கின்றார். பாருங்கள், இந்த பெண்ணை, பாவியான பெண்ணை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் எத்தனையோ பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறோம். கண்ணீர் சிந்துகிறோமா? நீ அழ வேண்டாம், நீ அழக்கூடாது என்று பல்வேறு சூழ்நிலை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் என்றால் அழக்கூடாது என்று. பாருங்கள், இந்த பெண் தன் வாழ்வில் செய்த தவறுகளுக்காக, குறைகளுக்காக கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார். இயேசு அந்த பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகின்றார். பாருங்கள், தன் வாழ்வில் நாளே இந்த பெண் இயேசுவிடத்திலிருந்து முழுமையான ஒரு மன்னிப்பை பெறுகின்றார். ஒரு பக்கம் பாவி என்ற அந்த முத்திரை இணைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக இவர் தன் வாழ்நாளிலே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார், முற்றிலும் விடுதலை பெறுகின்றார். இயேசு எப்பொழுது பக்கத்தில் அருகிலே வந்தாலும், இயேசுவிடத்திலே எப்பொழுது அழுது மன்றாடினாலும், புலம்பினாலும், மன்றாடினாலும், அப்பொழுது இயேசு அந்த பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உனது நம்பிக்கை உனக்கு நலமடைந்தது, அமைதியுடன் செல்வது என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இயேசுவின் பக்தர்களே, இயேசு நம் மத்தியிலே இருக்கின்றார். ஒரு இடத்திலே நாம் அறிக்கை எழுந்த பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றார். மன்னிக்கின்ற கடவுள், வாழ்வு கொடுக்கின்ற கடவுள், புது வாழ்வை கொடுக்கின்றவர் இங்கே இருக்கின்றார்.
எத்தகைய கவலைகளிலே நான் உழந்து போயிருக்கலாம். என் ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், நான் ஒரு பெரும் பாவி என்று அநேக பேர் இன்றைக்கு ஆலயத்துக்கு வருவதில்லை, ஜெபிப்பதில்லை, இறை நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிட்டோம். தீய பழக்க வழக்கங்களுக்கு, தீய சிந்தனைகளுக்கு ஆளாகப்பட்டு பாவம் என்ற சேற்றிலே இன்னைக்கு உழந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு மீட்பு இல்லை, இயேசு என்னை மன்னிக்க மாட்டார், நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், திருப்பலிக்கு வரமாட்டேன், எனக்கு தனிப்பட்ட அந்த ஜபத்திலே நான் பங்கெடுக்க மாட்டேன், எனக்கு ஆலயமே வேண்டாம், உறவே வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட நிலை, தனிமையான நிலை இன்றைக்கு சமூகத்திலே, குடும்பத்திலே பாவத்துக்கு மேல் பாவம் இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலே எவ்வாறு நத்தை தன் கூட்டை சுமப்பது போல, ஒட்டகம் தன் உதவி எவ்வாறு சுமந்து கொண்டிருப்பது போல, இந்த பாவியான பெண் தன் வாழ்விலே சுமந்திருந்த அந்த பாவங்களை எல்லாம் இயேசுவை அன்பு செய்வதன் வழியாக, மிகுதியாக அன்பு செய்வதன் வழியாக, மிகுதியாக இயேசுவின் மீது தன் கண்களை பதிய வைப்பவளாக, தன் வாழ்நாளிலே குறைகளுக்காக வருந்தி மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனமாறுகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே அக்களிப்பும் மகிழ்வு உண்டாகும் என்று நம் ஆண்டவர் நற்செய்தியை கொடுக்கின்றார். இந்த பாவியான பெண் இயேசுக்கு வருகிறது என்பது இறை ஆட்சியை சுட்டி காட்டுகின்றது. ஆகிய குழந்தை இயேசுவை நாம் எல்லாரும் தேடி வந்திருக்கிறோம். நிச்சயம் குழந்தை இயேசு எனக்கு வாழ்வு கொடுப்பார், நிச்சயம் குழந்தை இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார், குழந்தை இயேசு எனக்காக ஆண்டவரிடத்திலே எனக்காக மன்றாடி எல்லா இடங்களையும் கொடைகளையும் எனக்கு கொடுப்பார் என்ற இந்த நம்பிக்கையிலே இயேசுவிடத்திலே, குழந்தை இயேசுவிடத்திலே நம்முடைய தேவையெல்லாம் கொடுப்போம். மத்திய நிச்சயம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் என்றால் தட்டிக்கொண்டே இருப்பது, தேடிக்கொண்டே இருப்பது, கேட்டுக்கொண்டே இருப்பது. சோர்ந்து போக வேண்டாம். இந்த வியாழக்கிழமை நாளாக எனக்கு என்ன கிடைத்தது என்று ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே குழந்தை இயேசுவை நோக்கி மன்றாடுங்கள். நிச்சயம் நம்முடைய வாழ்விலே அமைதி பிறக்கும், குடும்பத்திலே நல்லது நடக்கும், நோயாளிகள் நலம் பெறுவார்கள், வாழ்வு பெறுவார்கள் என்ற நம்பிக்கையிலே இந்த விண்ணப்பத்தை மன்றாட்டை நாம் இந்த நவநாள் ஜபத்தை சேர்ந்து ஜபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களிலே ஒரு கருணை கண்களை திருப்பி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த ஜப வேண்டுதல்கள், எங்களுடைய மன்றாட்டுகள், எங்கள் குடும்ப வாழ்விலே நாங்கள் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் இந்த விண்ணப்பமாக உடைய பாதையில் கொடுக்கின்றோம். அடித்தளமாக உண்மை இறைஞ்சுகின்றோம். எங்கள் வாழ்வில் வரக்கூடிய வேதனைகள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி எங்களுக்கு உடைய பருவத்தின் பெயரால் எங்களுக்கு அமைதியும், குடும்ப வாழ்விலே நிறைவையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு இந்த வியாழக்கிழமை நவநாளிலே பங்கெடுக்கிற குடும்பத்தார் தங்களுடைய பிள்ளைகள் மனமாற வேண்டும், தம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுக்காரர்கள் மாற்றம் பெற வேண்டும், பாவியான இந்த வாழ்விலிருந்து விடுபட்டு உங்களுடைய மீட்பை கண்டுகொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அனைவருடைய உள்ளங்களிலும் அமைதி பிறக்குமாறு இந்த வேளையிலே, இந்த நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்ற இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் தேவனே ஆசீர்வதியும், இஸ்ராயேல் தேவனே ஆசீர்வதியும். பாடுவோம். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும்.